ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் அவரை வாழ்த்தி வரவேற்கின்றோம். God's welcome you in the mighty name of Jesus. மறுபடியுமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே ஆலயத்துக்கு சேர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவனை தொழுதுகொள்ள. We once again come together in the church to worship and glorify the Lord. நீங்கள் எல்லாரும் ஆயத்தத்தோட வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். I believe and hope that you're all prepared. Hallelujah. Hallelujah. முதலாவதாக நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாங்கள் 8வது அதிகாரத்துக்கு திருப்பி 8வது வசனத்தை நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். Before we start, we're going to read from chapter of Matthew, chapter 8, verse 8. It says there, the centurion replied, Lord, I do not deserve to have you come under my roof, but just say the word, and my servant will be healed. நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவர், நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமானவன். ஆமென். ஆமென். அந்த வார்த்தை சொல்லுபடி எங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. எங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு மாற்றத்தை காண்பிக்கிற செய்யும். ஆமென். The song says that if God says a single word, then He will change the rest of our lives. எங்க ஆண்டவரால் யாவும் கூடும். ஹல்லேலூயா. And our God is always upon us. Everything is possible through the Lord. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நாங்கள் ஒன்றாக பாடுவோம். Let's sing the song together. சொன்னார் போதும் இயேசுயா, எங்கள் வாணால்
கூடும் இயேசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இயேசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இயேசையா உம்மா கூடும் இயேசையா எல்லாம் கூடும் 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 இயேசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இயேசையா சொன்னால் போதும் இயேசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இயேசையா ஹalleluya சுவாமியே நீரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே சுவாமியே எங்களுடைய வாக்கியானவரே சுவாமி முழுதாக ஆண்டவரே மாற்றி போடுமாண்டவரே சுவாமியே ஹalleluya சுவாமியே எங்கள் நம்பிக்கை சுவாமியே நாங்கள் உண்மை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே சுவாமியே ஹalleluya சுவாமியே நீர் ஒரு மாற தேவனாய் இருக்கிறீர் சுவாமியே ஹalleluya சுவாமியே நீர் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் சுவாமியே ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுடைய யெகோவா ஈரேயா இருக்கிறீர் சுவாமியே நீர் எங்களுக்கு எல்லாமே இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி ஹalleluya எங்கள் தேவைகள் சுவாமி ஒவ்வொன்றையும் சுவாமி சந்திக்கிற தேவனாய் இருக்கிற சுவாமியே அதுக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya சுவாமி நன்றி ஆண்டவரே Lord, you are our Jehovah and you do all for us. And Father, Lord, we thank you for that, Father. ஹalleluya சந்திப்பீர் யெகோவா ஈரே
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya. சுவாமி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி எங்கள் நிறைவான தேவனே, சுவாமி ஆண்டவரே, எங்கள் உலகத்தில் ஆண்டவரே, எங்கள் உயிரில் ஆண்டவரே, சுவாமி கலந்தீரே, சுவாமி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்பு சுவாமி எங்கள் மீது வைத்தீரே, சுவாமி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, இம்மட்டும் வழிநடத்த தேவனே, சுவாமி ஆண்டவரே, நீயும் எங்களை வழிநடத்துவீர் ஆண்டவரே. சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஹalleluya. எங்களோட கூட வந்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி ஆண்டவரே, உடைய நம்பிக்கை சுவாமி ஆண்டவரே உங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோட கூட வருகிற தேவனே, சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, ஹalleluya. சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி, ஹalleluya. சுவாமி ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி, ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் சுவாமி, உமக்கு நன்றி. I'll never be more loved than I am right now. Wasn't holding you up, so there's nothing I can do to let you down. It doesn't take a trophy to make you proud. I'll never be more loved than I am right now. Going through a storm, but I won't go down. I hear your voice carried in the rhythm of the wind to call me out. You would cross an ocean so I wouldn't drown. You've never been closer than you are right now. Sing, you are Jireh, you are enough. You are Jireh, you are enough. And I will be content in every circumstance, 'cause you are Jireh, you are enough. Forever enough, always enough, more than enough. Oh, forever enough, always enough, more than enough. I don't wanna forget how I feel right now on the mountaintop. I can see it so clear what it's all about. So stay by my side when the sun goes down. Don't wanna forget how I feel right now. Jireh, you are Jireh, you are enough. You are Jireh.
You are enough.
Jireh, Father, you are sufficient for us, O Father. Lord, you have remained faithful through all the ages, O Father. Lord, we praise and glorify your holy name, O Father. Till our last breath, O Father, we will keep declaring your name, O Father. All the names, O Father, that you have, O Father. You are Jireh, our provider, Lord Father. Lord, Jehovah Shammah, Jehovah Nissi, O Father. You are sufficient for us, O Father. You are the only God, O Father, who will be with us, Father, through the good and bad times, O Father. Lord, we are thankful to you, O Father, Lord. We offer ourselves to you, O Father, Lord, that you will take and mold and use us, O Father, for your glory alone, O Father. Hallelujah. We praise you, O Father. All the promises that you have made, O Father, they all are yes and amen, O Father. Lord, you, when you've given a promise, O Father, you will make sure that you will fulfill the promise that you have made, O Father. You will never leave or forsake us, O Father. We are so eternally grateful for that, O Father. Oh, hallelujah. We praise your name, O Father. We thank you, Father, for being with us, O Father. Until this time, O Father, we give the rest of the time into your hands, O Father. Lord, we pray, Father, that you will fill your servant, O Father, with your Holy Spirit, Lord, that they will speak, O Father, that your words will be spoken through her, Lord, Father. Lord, we ask you that you will bless the both of them, Father, and the translator, Father, that you will guide them, Lord, that you will remind them, Lord, Father, of all the words that they might forget, Lord. Lord, be with them and guide us from the beginning till the end, O Father. In Jesus' name I ask, amen. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆம், இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அருமையான ஒரு ஆராதனை தேவன் எங்களுக்கு கற்றிருக்கின்றார். We see that God has given us a beautiful worship today in His presence. ஆம், இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். So we're going to move on to God's word. ஆமென். ஹல்லேலூயா. ஆம், இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், So what we're going to look at today, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்ததான ஒரு அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். we're going to look at what God has held for us. ஆம், அவர் எங்களுக்கு அநேக காரியங்கள், ரிசோர்ஸ்கள், எங்களுக்கு அநேக விதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், எப்படி அதை மேம்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் இந்த பார்க்க போகிறோம். See, the Lord has given us a lot of resources, and we're going to look at how we're meant to use them, or how they should have been used. நாங்கள் அதை எப்படி இந்த நாளிலே அவர் கொடுத்திருக்க தாளந்துகளை, அவர் கொடுத்திருக்க காரியங்களை நாங்கள் எப்படியாக அதை பாவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to look at how we are using the resources or the things that God has given us. இந்த வேளையிலே இதுக்கு ஆதாரமாக நாங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Let's read Luke chapter 12 verse 42. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவான் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். The Lord answered, "Who then is the faithful and wise manager, whom the master puts in charge of his servants to give them their food allowance at the proper time?" நாங்கள் பார்க்கிறோம், அவர் அங்கே கேள்வியை அங்கே எழுப்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see that the Lord gives a question. அவருக்கு எழுப்பினது மாத்திரமல்ல, அந்த கேள்விக்கு பதிலாக 3 விதமான உவமைகளை அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so as an answer he gives 3 examples. He answered his own question by 3 parables. அங்கே பார்க்கிறோம், அவர் 3 விதமான உவமைகளை சொல்லி அங்கே தன்னுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். He answers his own question through 3 parables. நாங்கள் ஒரு உவமையை பார்த்தோம் என்று சொன்னால், அது அங்கே ஒரு வீட்டு எஜமானையும் குறித்து, அங்கே ஒரு வேலைக்காரனையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. We take one example or parable. It's about the first one is about the master who puts his household and his servants. And இரண்டாவது காரியம் என்று சொன்னால், அங்கே கன்னிகைகள், அங்கே மணவாளனுக்காக காத்திருக்கிற கன்னிகைகளை குறித்ததான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். And then he gives a parable about virgins who are waiting for their husband, brides. Do you have this? அங்கே திருமணத்துக்காக ஆயத்தப்பட்ட கன்னிகைகளை அங்கே பார்க்கறதை நாங்கள் பார்க்கிறோம்.
bridegroom and his waiting brides. அங்கே மணவாளனுக்காக காத்திருந்த கன்னிகைகளை குறித்ததான காரியத்தை நாங்கள் அங்க பார்க்கிறோம். We looked at brides who are waiting for the grooms. The bridegroom and the waiting virgins we are talking about. And மூன்றாவது காரியம், மூன்று வேலைக்காரர்களுக்கு அங்கே எஜமான் கொடுத்த அங்கே கொடுக்கப்பட்ட மணி, அதாவது காசை குறித்ததான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். 3 servants who were given a sum of money to invest. அங்கே மத்தேயு அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 45 நீங்கள் வாசித்து 25-30 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இது அவனத்தையும் நீங்கள் காணலாம். We read from Matthew chapter 24 verse 45 to Matthew chapter 25 verse 30. You can read all of these parables in detail. இந்த மூன்று உவமையிலேயும் அங்கே நடுத்தரமான எல்லா உவமையும் உள்ள ஒரு காரியம் ஒன்று உண்டு. மூன்று விதமான காரியம் அங்கே உண்டு. There are 3 things that are common to these 3 parables. முதலாவது நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னா, firstly, அங்கே எஜமான் இல்லாத வீட்டிலே அங்கே வேலைக்காரன் எப்படி அதை பார்த்து கொண்டான் என்பதை நாங்கள் முதலாவது உவமையில நாங்கள் அங்க ஒரு காரியத்தை அங்கே காமனாக பார்க்கலாம். There is always an absent lord to the servants or people waiting. இரண்டாவது காரியத்தை நீங்கள் அங்கே எல்லாவற்றையும் காணக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே விடப்பட்டு போனவர்கள் அவர்கள் தங்களுடைய கொடுக்கப்பட்ட காரியத்தில் அவர்கள் உண்மை இல்லாத இருந்த நேரத்தில் நடந்த காரியம் என்னவென்று சொல்லி நாங்கள் இரண்டாவது உண்மையில நாங்கள் பார்க்கலாம். And so we see secondly that there are those people all of them are left behind with responsibilities. அங்கே இதை பார்க்கும் சொன்னால் இது எதற்கு குறிக்கிறதுன்னு சொன்னால், விசுவாசியாக நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்த காரியங்களில் அதில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் போனதை குறித்ததான ஒரு காரியமாக அது இருக்கிறது. You see, us as believers are met with duties and opportunities. They missed out on that. அதை குறித்ததான காரியம் தான் அந்த உண்மையில் இன்னொரு காமனாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம். அடுத்ததாக மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னா, thirdly, அங்கே எஜமான் வருவதற்காக அவர் வருவார் என்று காத்திருந்த வேலைக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் காத்திருந்த விதம் எப்படியானது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சரியான ஆயத்தத்தோடு அவர்கள் காத்திருந்தார்களா என்று சொல்லியும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. See that they are all waiting for the master or lord's return and are getting prepared or are prepared for it. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் கூட இந்த நேரத்தில் கிறிஸ்துவின் எங்களுடைய இரட்சகரின் இரண்டாவது வருகைக்காக விசுவாசியாக நாங்களும் காத்திருக்கிறோம். We see us as believers are to be alert for the second coming of Christ. இந்த ஊமைகள் எங்களுக்கு கூட ஒரு அதாவது எங்களுக்கும் ஒரு அது உணர்த்துதலை கொண்டு வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. See, these parables are meant to be a warning, an eye opener for us. ஏனென்று சொன்னால் அங்கே எல்லாத்திலையும் பார்த்தாலும் ஒரு எஜமானன் வந்து நீங்கள் செய்திருக்க காரியத்தை குறித்து நீங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு தருணம் வரும் என்று சொல்லுகிறதை அங்கே சாராம்சமாக நாங்கள் மூன்றிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So these 3 parables are a metaphor for the Lord's or us a master returning to see what their servants or people have done, what they have prepared for them. நாங்கள் வாசித்த முதலாவது வசனத்திலே உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யார் என்று சொல்லி அங்கே கேள்வி எழுப்பப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். Lord, we see in the verse, who then is the faithful and wise manager? அங்கே விசாரணைக்காரன் என்று சொன்னால் யார்? Who is the faithful and wise manager? What is this? அங்கே நீங்க பார்க்க என்று சொன்ன யார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், we read the verse. Steward. Who is the steward? See, who is the steward? அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அங்கே விசாரணைக்காரன் என்று சொன்னால் அங்கே வீட்டிலே காரியங்கள் எல்லாம் அங்கே சரியாக இருக்கிறதா, அதை எப்படி தேவைக்கு ஏற்றவாதி செலவு செய்வது இல்லாட்டி அதை சரியான முறையிலே வழிநடத்துபவர் தான் அங்கே விசாரணைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. Steward is someone who manages the household, the property that belongs to someone else. நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம். So we see in the Old Testament. அதாவது நாங்கள் பழைய ஏற்பாடுகளில் கூட இப்படியான காரியங்கள் அதை வழிநடத்துபவர்கள் விசாரணைக்காரர்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம்.
And we see in the Old Testament as well. Old Testament as well, it means one over a house. அங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் விசுவாசிக்காங்க, நாங்கள் விசாரணைக்காரராக இருக்கிறோம். See, us as believers, we are stewards. அது என்னன்னு சொன்னா ஒரு அந்த விசாரணைக்காரன்னு சொன்னா நாங்கள் இப்போ இந்த காலத்தில் சொல்லும்போது ஒரு மேனேஜர், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுகிற ஒரு ஆளை குறிக்கிறது. And so a believer in today's in present day is a manager. என்னோட விசுவாசிக்கிற நாங்கள் என்னது மேனேஜர்களாக இருக்கிறோம். என்னத்திற்கு? We are managers as believers to. தேவன் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். So God is the owner, the lead, the master of all things. அவர் எங்களை விசாரணைக்காரராக வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. And so He has kept us as a steward on this world. ஏனென்று சொன்னால் அங்கே அவருடைய சொத்துக்கள் ஆகிய விசுவாசிகள், இந்த ஜனங்கள், இந்த உலகம், இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் விசாரணைக்காரர்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். So you are kept as stewards in His world, to take care of all of His creation, all of His people, and to convert and lead them to the world, to the good news. என்னென்னு சொன்னால் நாங்கள் பார்க்குறோம் 1 நாளாகமம் 29ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நாங்கள் 29:11 பார்க்கிறோம். We read in 1 Chronicles chapter 29 verse 11. எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம். We take 1 Chronicles chapter 29 verse 11. அங்கே அது சொல்லப்படுகிறது 29:11. It reads, all that is in the heaven and in the earth is thine. நாங்க பார்க்கிறோம் இந்த உலகத்துல வானம் பூமி எல்லாமே அங்க வாசிப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. All that is in the heaven and in the earth is thine. அங்க 29:14 இப்படி சொல்லுகிறது. The 14th verse in the same chapter reads, வாசிக்கலாம் 14. all things come of thee, and of thine own have we given thee. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். ஆமென். என்ன சொல்றது? எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் என்று அங்கே சொல்லப்படுகிற 2வது பகுதி. And so this version says, all things come of thee, and of thine own have we given thee. All things come of you, and of yours own have we given us. 1 கொரிந்தியர் அங்கே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. In 1 Corinthians chapter 4 verse 7 it reads, read it. what do you have that you did not receive? அங்கே 1 கொரிந்தியர் 4:7 நீங்கள் பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் என்னது? but you have that you did not receive. நீங்கள் வாசிங்க 1 கொரிந்தியர் 4:7. அன்றையும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல். உனக்கு இல்லாதது அதன் அந்த வசனத்தோட வாசிங்க. உனக்கு இல்லாதது, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உனக்கு உண்டாயிருக்கிற நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? என்னோட சொன்ன அவ்வளவுதையும் அவர் தேவன் கொடுத்திருக்கிறார் சொல்றாங்க பார்க்கிறோம். Says, what do you have that you did not receive from God? 1 பேதுரு 1:18-19 வாசித்தால், if we read 1 Peter chapter 1 verse 18 to 19, அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே தேவனுடையது, தேவனான கருத்தினால பெற்றுக்கொண்டவன் நாங்க பார்க்கிறோம். The evident answer is nothing. Moreover, the Lord has purchased us by means of His precious blood. 1 பேதுரு 1:18-19. 1 Peter chapter 1 verse 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவனுடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினாலே அங்கே நாங்கள் என்ன செய்ய மீட்கப்பட்டிருக்கிறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆமென். The Lord has purchased us by means of His precious blood. நாங்கள் எங்களுக்கு அங்கே 1 கொரிந்தியர் 6:19-20 பார்க்கிறோம், நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல. We
We are not our own, but because we are bought with a price. ஆம், அங்கே அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். ஆமென். We see we are purchased by the means of His precious blood. அதனாலே நாங்கள் இதனால என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நாங்கள் எங்களுக்கு உண்டானவைகள் எங்களுடைய எல்லாத்துக்குமே அவரே சொந்தக்காரர். ஹalleluya. Therefore all we are and have belongs to Him, and He is our owner. அவர் எங்களுக்கு விட்டு போன, எங்களுக்கு கொடுத்த, எங்களுக்கு கிரயமாக தந்திருக்கிறது எல்லாம் அதை நாங்கள் அதை மேனேஜ் பண்ண நாங்கள் என்ன செய்யற, நாங்கள் அதை பார்த்து கொள்ளுகிற மேனேஜராக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் அதை எங்களுக்கு விட்டு போயிருக்கிறார். See, everything we have is given by Him. ஆம், அவர் And we simply have to manage what He has given us. ஆம், அவர் எங்களை நம்பி கொடுத்திருக்கிற காரியங்களை நாங்கள் அவருக்காக எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஊமையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். You see, He trusted us and gave it to us, and so we have to believe and show Him we can do it. அவர் நாங்கள் செய்ய எல்லாவற்றையும் எங்களுக்கு பொறுப்பித்திருக்கிறார் என்றால் நாங்கள் அதை செய்ய தகுதியுள்ளவர்கள் என்று தான் எண்ணி எங்களை அதற்கு ஒப்புவித்திருக்கிறார். And so He has given it to us because He believes that we are deserved and we are capable of the duty. 1 Corinthians 4:2. 1 Corinthians chapter 4 verse 2. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய விசுவாசத்தினாலே அங்கே என்ன பார்க்கிறோம். 1 Corinthians, you can read that. 1 Corinthians 4:2. It says our faithfulness in diligently handling our responsibilities. Our management is a test of our faithfulness in diligently handling our responsibilities. Amen. மேலும் உக்கிரனக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கும் அவசியமாகும். 1 Corinthians 4:2. 1 Corinthians 4:2. திருப்பி வாசிங்க. மேலும் உக்கிரனக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாகும். ஆம், நாங்கள் அதற்கு ஆங்கிலத்தில் நீங்க 3வது இருக்க வாசிங்க. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. 1வது வசனம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரனக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆம், நாங்கள் பார்க்கிறோம் 1 Corinthians 4:2 வசனத்தில் உக்கிரனக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். உக்கிரனக்காரன் உண்மையா இருப்பது அவசியம். 4:2. See, it is important for he has to be truthful. Faithfulness is a உக்கிரனக்காரன் means it's important for someone to be faithful. For a steward or a manager to be faithful to God. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா 16:11 சொல்றது உண்மையாக இருப்பது மாத்திரமல்ல, அதை வீணடிக்காதபடி, அதை தேவையில்லாதபடி, அதை உபயோகிக்காதபடி நாங்கள் நினைக்க வேண்டும். எது எங்கள்கிட்ட இருந்தாலும் அது தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் சரியாக உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Luke chapter 16 verse 11 also tells us our management is a test of our honesty and not wasting or otherwise misusing His goods and resources that He has given unto us. ஆம், மத்தேயு 25:20-21 பார்க்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொன்னால், நாங்கள் அவர் கொடுத்திருக்க தாளந்தை அங்கே அந்த தாளந்து ஊமையிலே பார்க்கிறோம். அதை கொடுத்ததை அவன் என்ன செய்யலாம், அதை பெருக்கி அதை அவனுடைய எஜமானுக்கு அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது போல இருக்க வேண்டும். See, Matthew chapter 25 verse 20-21 also tells us that our management is a test of our productivity in bringing back a large ROI or return on investments. அங்கே அது மாத்திரமல்ல, அதை லூக்கா 19:13-14 நாங்கள் பார்க்கிறோம். உண்மையுள்ளவனாக எப்பொழுது அந்த எஜமான் இல்லாத நேரத்தில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது தான் அங்கே அவனுக்கு வைத்திருக்கிற அந்த பரீட்சையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Luke chapter 19 verse 13-14 also tells us that our management is a test of our loyalty to Him as our absent King. நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஊமைகளை நாங்கள் பார்க்கிறோம். உண்மை உள்ளவனை அங்கே அவன் போற்றப்படுகிறான், அவனுக்கு இன்னும் அது கொடுக்கப்படுகிறது. உண்மை இல்லாதவனுக்கு அங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது, அவனை விளத்தி போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். See, the loyal and the truthful are blessed and they are rewarded, whereas the bad and the evil are penalized.
ஆம், நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து வருகிற பொழுது நீங்க யோசிக்க, நான் என்ன உக்கிரணக்காரன், நான் என்ன செய்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். Ask, what do we manage as a supposed steward? ஆம், ஏனென்றால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையே அது ஒரு ஒரு தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா அது எங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். See, life itself is a sacred, holy stewardship. ஆம், நாங்கள் எசேக்கியேல் 18:4 திருப்பிக் கொள்ளுவோம். We see, Ezekiel chapter 18 verse 4. ஆம், தேவன் எங்களுக்கு அங்கே உயிரை கொடுத்திருக்கிறார். Indeed, all lives are mine. The life of the Father as well as the life of the Son is mine. The one who sins will die. 18 இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆம், நாங்கள் பார்க்கிறோம் எல்லா ஆத்துமாவும் தேவனுடையது. We see all souls are the Lord's. ஆம், அது மாத்திரமல்ல, எரேமியால நாங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எழுதி வீட்டில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. எரேமியா 32:27 அவர் எல்லா உயிர்களுக்கும் அவர் அங்கே தேவனாக இருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். Jeremiah chapter 32 verse 27 tells us that he is the God of all flesh. அங்கே யாக்கோபு 4:14-15 வாசிக்கிறோம். நாங்கள் ஒரு பனியை போல நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், இருந்து அங்கே மறைந்து போகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். See, James chapter 4 verse 14-15 tells us that God came as a vapor, we appear upon earth and vanish at his pleasure. நாங்கள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டியது அவருடைய சந்தோஷத்துக்காக, அவர் எங்களை அனுப்பின காரியத்துக்காக மாத்திரமே, எங்களுடைய நினைவுக்காக, எங்களுடைய காரியத்துக்காக அல்ல. See, we came to this world for God's happiness and for him. ஆம், இப்படியான இந்த சிறிய காரியத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த பெரிய பொறுப்பு அது எங்களுக்கு அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். And so therefore we live according to simply realization. We have this simple realization should tell us that we should impress our responsibilities to God. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 12:1 சொல்லுகிறது, அங்கே புத்திசாலியாக நாங்கள் எடுத்து வாசிப்போம். ரோமர் 12:1. Romans chapter 12 verse 1 tells us, அங்கே விசுவாசியானவன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். It reads, therefore I exhort you, brothers and sisters, by the mercies of God, to present your bodies as a sacrifice, Amen, alive, holy and pleasing to God, which is your reasonable service. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். என்ன சொன்னால் அவர்தான் இதற்கு சொந்தக்காரர். ஆமென். We see we should present our body to the Lord because he is the owner of it. ஆம், ரோமர் 6:13 அதை தான் வாசிக்கிறோம். See, we read similar thing in Romans chapter 6 verse 13. Yes. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். Amen. Hallelujah. Do not present your members to sin as instruments to be used for unrighteousness, but present yourselves for God as those who are alive from the dead, and your members to God as instruments to be used for righteousness. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் இதை எல்லாம், இந்த வாசித்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்ன, நாங்கள் எங்களுக்கு சொந்தக்காரர் அல்ல. This tells us that we do not own our own body. இதற்கு சொந்தக்காரர், இந்த பாவத்தின் சொந்தக்காரர் தான் அவர் எங்களுக்கு சொந்தமாயிருக்கிறார். Because the owner of this earth is the owner of us. அந்த விஷயத்தை நாங்கள் மறந்து போவோம் என்றால் வாழ்க்கையில நாங்கள் அநேக காரியங்கள் பிழையாக போகிறதுக்கு காரணம் என்ன, எல்லாம் எங்களுடையது என்னுடையது என்று சொல்லி நாங்கள் நினைப்பதனாலே தான் இப்படியாக காரியங்கள் நடக்கிறது. Because if we forget that, we see a lot of things in our life go south as well. ஆம், நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது எதற்காக? Why were we sent to this world? நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்?
what are we doing? என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? What does God expect us to do? இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை சுலபமாக இருக்கும். And so if we were to understand this, then our life would be better and rewarding. ஆம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஐயோ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் அப்படி என்று சொல்லித்தான் எந்த நேரம் நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம். If you say no, then you'll think, what should I eat and what should I drink? ஆம், நாளைக்கு நான் என்ன செய்ய, நான் அந்த காரை வாங்க வேண்டும், இதை பண்ண வேண்டும், அதை பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனை மாத்திரமே எங்களுக்குள்ள வரும். ஏனென்றால் நாங்கள் நினைக்க வேண்டிய காரியத்தை மறந்து போய்விட்டோம். And so we will have this thought in our head, and we will forget the important things. ஆம், தேவன் எங்களை உக்கிரணக்காரனாக ஒரு இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்க காரியங்களுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பாளியாக தேவன் எங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து போய்விடுகிறோம். See that God has kept us as someone with responsibility and duties on this world. ஆம், நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்க காரியங்கள் என்ன? அவர் எங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். See, what has God given us on this world? தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். He's given us time and talents. அங்கே உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். He's given us, he has expected us to be truthful. ஆம், இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்களில எங்களோட மனதை நாங்கள் அழித்து போடக்கூடாது என்பதையும் அவர் எதிர்பார்க்கிறார். So that we should not, and he expects of us not to lose ourselves in the treasures of the earth. இதற்கு உதாரணமாக ஒவ்வொரு வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து போவோம். So, for example, as an example of all of these points, we should read the verses. சங்கீதம் 31:15 நாங்கள் எடுத்துக்கொண்டால், If we read Psalm chapter 31 verse 15, அங்கே என்ன சொல்லுகிறது? it tells us, எங்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் அங்கே வாசிப்போம். 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆமென். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். முதல் பகுதி மட்டும்தான். அது என்னது? என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். it says, you determine my destiny. ஆம், அவருடைய கருத்திலே எங்களுடைய காலங்கள் நாங்க என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு இவ்வளவு காலம் இருக்குது, நான் இவ்வளவு செய்யலாம், எனக்கு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இவ்வளவு பிளான் பண்றானா, நாங்க மறந்து போகிற காரியம் எங்களுடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. We may think that we have lots of time on this earth, but we do not know, because only he knows when we will die, and that could be today or tomorrow. ஆம், அது மாத்திரமல்ல, நிறைய தாளந்துகள் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். He has given us many talents. அவர் எதற்காக அதுகளை கொடுத்திருக்கிறார்? Why has he given us these? எங்களுடைய நன்மைகளுக்காக கொடுத்திருக்கிறாரா? Has he given them to help us? அவர் எங்களுடைய நன்மைக்கு மாத்திரம் அதை கொடுக்கவில்லை. He hasn't given them only to benefit us personally. அநேகருடைய நன்மைக்காக அவர் எங்களை உக்கிரணக்காரனாக வைத்திருப்பது, அந்த தாளந்துகளை கொண்டு நாங்கள் அநேகருக்கு அவருக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஆதாயப்படுத்துவதற்காக அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. But he's given us these talents to teach others and to be as an example to help and benefit others as well as ourselves. ஆம், எங்களுக்கு அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அங்கே வரங்களை கொடுத்து 1 கொரிந்தியர் 12:4-7 நாங்கள் வாசித்தால் அங்கே கொடுத்திருக்கிறது என்ன? அங்கே சபையை கட்டுவதற்காக அங்கே ஆவிக்குரிய வரங்களை அவர் அங்கே கொடுத்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். And so he has given us these spiritual talents and strengths to build a church not only through building but through connections and through changing people's and having impacts on our people's lives. பேதுரு 4:10 சொல்லப்படுகிறது, in 1 Peter chapter 4 verse 10, அது அநேகருடைய நன்மைக்காக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. We have to use these talents for common good, just as each one has received a gift, use it to serve one another. ஆம், இங்கே உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அநேகத்தை எல்லாம் சொல்லுவாங்க, CPD என்னன்னு சொன்னா கண்டினியூ பர்சனல் டெவலப்மெண்ட். ஆமென். So there's this term that is used that means a CPD is continuous personal development required. அங்கே ஒரு வேலை தரத்துக்கு போனால் அதை என்ன செய்யணும், நீங்கள் உங்களை இன்னும் டெவலப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு அது ஏன் நாங்கள் டெவலப் பண்ணுறோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக. இப்போ ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன், இன்னும் டெவலப் பண்ணோம். ஏன் அந்த பிள்ளைக்கு என்ன ஞானம் வருது, அந்த பிள்ளைக்கு இன்னும் நாங்கள் என்ன செய்யலாம், அதை எப்படி சப்போர்ட் பண்ணலாம்ட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் அந்த பர்சனல் டெவலப்மெண்ட். அதையே நாங்கள் செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக இல்லை. So this term is used in systematic jobs or even in education to improve someone's student's knowledge. And so when I use it, to teach children, for example, I want them to use this knowledge to
even go to university and benefit other people. ஆம், அதனால் நாங்கள் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரா, எங்களுக்கு நல்ல பேசுகிற திறமை கொடுத்திருக்கிறாரா, அது எல்லாம் எங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்கு நன்மை பெறுவதற்காகவே அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. See, God has given us these talents to help others and not only ourselves. ஆம், அது மாத்திரமல்ல, நீங்க எடுத்த வசனத்தை வாசிங்க. பீட்டர் 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அது என்ன பாத்தீங்களா, உக்கிரானக்காரன் என்ன செய்யணும், ஒருவருக்கு உதவி செய்வதற்காக அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It says just as each one has received a gift, use it to serve one another as good stewards of the very grace of God. அது மாத்திரமல்ல, அங்கே கொரிந்தியர் 4:1 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 4:1 சொல்லப்படுகிறது, அங்கே உக்கிரானக்காரன் அங்கே என்ன செய்யறான், தேவனுடைய ரகசியங்களை அறிந்து அங்கே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. We read in 1 Corinthians chapter 4 verse 1. One should think about us this way. 1 கொரிந்தியர் 4:1. One should think about us this way, as servants of Christ and stewards of the mysteries of God. இப்படியாக இந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவுள். ஆமென். நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரனாக இருக்கிறோம். We are the stewards of the mysteries of God. அவர் எங்களுக்குள்ளே அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார், அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு நன்மைக்காகவே அவர் கொடுத்திருக்கிறார். He has given us a lot of power and He has given us a lot of opportunities to do good on others. ஆம், இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற வரங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிற நல்ல பொருளாதார இதுகள் எல்லாம் எதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறீர்கள். Ask yourself today, all the rewards you have gotten in life, whether it is your physical talents or even your financial blessing in your life, what are you using these things for? ஆம், அங்கே பாருங்க, ஃபாதர் பர்க்மன்ஸ் அழகாக ஒரு பாடல் பாடி இருக்கிறார். See, Father Bergman sang a beautiful song. அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். And it says just like அழிந்து போகிற உலக பொருட்களை கொடுத்து ஆக்களுக்கு நண்பர்கள், make friends. Use goods for survival and make friends. So what it means is to help people in need and make friends with them. ஆம், நாங்கள் பாருங்க, இங்க ஈஸ்டர் வந்த பொழுது நாங்கள் இங்கே சாப்பாடு அங்கே ஜனங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். We see last Easter we gave food to people. We gave alms, அதாவது அங்கே அவர்களுக்கு நாங்கள் உணவுகளை கொடுத்திருந்தோம். We gave alms to people, which means to give. அது எங்களுடைய சொந்த பணத்திலே தான் நாங்கள் அதை செய்திருந்தோம். We did that with our own money. அது என்ன எங்களுடைய கணக்கு காசு இருக்கு என்று காட்டுவதற்கு அல்ல, not to show that we have a lot of money. தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே அவர் கொடுத்து எங்களுக்கு அவர் நன்மை செய்தபடி அந்த நன்மையை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது தேவனை அவர்கள் எங்களிலே காணக்கூடும். ஹல்லேலூயா. To show others how God has blessed us and can bless them and can be in their lives. ஆம், இதில் அநேக வசனங்கள் உண்டு. நாங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த காரியத்தை நாங்கள் எப்படி மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். So we must think how we can use what God has given us to help and benefit others. ஆம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்றைய நாளில் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க இந்த தாளந்து, உங்களுக்கு பாடலுக்கு தாளந்து கொடுத்திருக்கலாம் ஆண்டவர். God could have given you talents to sing. மற்றவர்கள் அதை ரசித்து அவர்கள் அதில் மயங்கி போவதற்கு மாத்திரமல்ல, not only for you to make someone famous because of how good it is. ஆனால் என்னுடைய கணவர் அங்கே கடந்த கிழமையிலே அங்கே ஒரு பாடலை பாடியிருந்தா, இயேசுவே என் இதயத்தின் ராஜா என்று சொன்னேன். Last week my husband sang a song said Jesus is the king of my heart. அப்போ அவர் பாட ஆயத்தப்படுத்தும் நான் சொன்னேன், ஐயோ அதுக்குரிய ரசிகர்கள் இங்கே இல்லை, எல்லாமே யங் பீப்புள், அதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்களோ என்று சொல்லி நான் மனதில் யோசித்திருந்தேன். அது அவரிடம் கூட நான் சொல்லியிருந்தேன். So I thought and said to my husband, this song is quite old school and that it wouldn't go well with the young youth that are there present. அது என்னுடைய சிந்தனை.
But that is what I thought. ஆனால் அது தேவனை குறித்து பாடுகிற பாடல் அனைவருடைய இதயத்தை அது உடைக்கவும் மறுபடியும் அவர்களை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குறதுக்கும் அது உதவி செய்கிறதாக இருக்கிறது. But God's grace allows for to help to touch others and create a true impact in lives. அதனால இந்த பாடல்கள் நாங்கள் பாடுகிற பொழுது அது முதலில் எங்களை தொட வேண்டும், அதுக்கு பிறகு மற்றவர்களை அதை தொட வேண்டும். And so when we sing these songs, it must first touch us before it touches others. எதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ அது எல்லாம் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So what God has given us, we should give to others and bless others with. இந்த நாளிலே நாங்கள் அதை தேவனிடத்திலே நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so today we should be people who go into God's presence and change things in our own lives. நான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம், கொரிந்தியர் 5:10. And I'd like to read a final verse, Corinthians chapter 5 verse 10. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர். நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். நாங்கள் கனவீனர். For we must all appear before the judgment seat of Christ, so that each one may be recompensed for his deeds in the body, according to what he has done, whether good or bad. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நாங்கள் அவர் முன்னிலையிலே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். And so we should think about whatever we have to give we should think about what we have at our use, what resources God has given us, and how we can benefit others with things that do not benefit us currently. ஏனென்று சொன்னா இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு வீட்டு எஜமான் அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் தூர பயணம் போய் இருக்கிறார். You see, these lords and masters have left their houses or left their property with other people. அவர் திரும்பி வந்து நான் உனக்கு இவ்வளவு காரியத்தை கொடுத்தேனே, இதை வைத்து நீ என்ன செய்தாய்? நீ அதை மறைத்து வைத்திருந்தாயா, இல்லை என்றால் அதை ஒன்றுமே செய்யாமல் வைத்திருந்தாயா, இல்லாட்டி அதை இன்னும் அதை டெவலப் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினையா என்று தேவன் உங்களை கேட்க அங்கே இருக்கிறார். And so if God asks you, what have you done with all these resources, all this money, all this I've given you, what have you done with it? How many people have you blessed with it? ஏன்னு சொன்னா நாங்கள் பார்க்குறோம், நியாய தீர்ப்புன்னு சொல்லும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க ஆண்டவர் நாங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் கணக்கு கேட்பாரு, செஞ்ச எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்க போறான்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. You see, some people think that God's judgment is that He will just forgive everyone's sins. அது என்ன எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஆங்கிலத்தில் அழகாக சொல்றா இவாலுவேட் பண்ணுவாராம். நாங்கள் அவர் கொடுத்து போன காரியத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அதை கொண்டு மற்றவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி அதை குறித்து தான் ஆண்டவராங்க உங்களை கணக்கு கேட்பார் என்று சொல்லி அங்கே விசுவாசிகளுக்கு அங்கே சொல்லப்படுகிற பார்க்கிறோம். We see the judgment is to evaluate our life and service as stewards. இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய அத்திவாரமாக இருக்கிறார். We see God is our foundation. அவர் அங்கே சிலுவையிலே தன்னுடைய காரியத்தை செய்து முடித்தார். And so He had finished His duty on the cross. அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய அந்த அஸ்திவாரத்திலே நாங்கள் அங்கு பலமாக கட்டி எழுப்பப்பட வேண்டவே அங்கே அவர் எங்களுக்கு இந்த தாளங்களை கொடுத்திருக்கிறார். So God has given us these talents and all of these resources that we can build up from the foundation that He is. இந்த நாளிலே தேவன் கொடுத்த அந்த காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிசோர்ஸ்களை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை நீங்கள் தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே இன்று நாளிலே இந்த வார்த்தை உங்களுக்கு அங்கே உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. And so I give you this word to enlighten, highlight the fact that that you have resources, unused resources, and you also have a heart to help others to create impacts in life, and how God will judge you based on this. நான் இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I'm going to pray for you. இந்த நாளிலே நாங்கள் தேவன் கொடுத்திருக்க இந்த ரிசோர்ஸ்களை அவர் கொடுத்து எங்களை நம்பி கொடுத்து போன காரியத்தை நாங்கள் மற்றவர்களுடைய நன்மைகளுக்காக உபயோகிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். See, God has helped us to change people's lives and have true faith in Him. He's given us responsibility and duty and this opportunity to help others. Hallelujah. ஸ்தோத்திரம். எல்லாரும் நாங்கள் தலைவனை நாங்கள் ஜெபத்துக்குள்ள போவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த தாளங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. So bow our heads in prayer, and I'm going to pray for you, and that God may help you use your talents in the right way. Hallelujah. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
Heavenly Father, Lord, we praise you, Lord. ஆண்டவரே இந்த நாளில் தாமே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை உக்கரணக்காரனாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. Lord, you have placed us on this earth as a steward. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க பொறுப்புகள் ஆண்டவரே நீர் கொடுத்து போன ஆண்டவரே தாளந்துகள் நேரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, allow us to use your resources in the right way. ஆண்டவரே எங்களுடைய எண்ணம்படி எங்களுடைய ஆண்டவர் சித்தம்படி ஆண்டவரே நாங்கள் நினைப்பதை எல்லாம் ஆண்டவரை செய்து போன காலங்கள் போதும் ஆண்டவரே. And so the times in which we have just thought and not done anything is finished, Father. ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே சுவாமி உமக்காக ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இவைகளை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, today we ask that you allow and that you use us to help others and to change others. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, எங்களுக்கு புத்தியை கொடுங்க, எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்க இந்த ரிசோர்ஸ்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Lord, that you give me wisdom and truth wisdom and the resources I need to help others, Father. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we give you all of this all of the worship ministers and servants together today here. ஆண்டவரே நீ தொடுங்கள் ஆண்டவரே. அப்பா கொடுத்திருக்க ஆண்டவரே அப்பா எல்லா தாளந்துகளையும் உமக்காக பயன்படுத்த அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அழைத்து வர ஆண்டவரே அப்பா எங்களை திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க சுவாமி. Lord, we pray that you may touch them, Father, that you may give them that you encourage them, Father, you give them the strength and bravery they require. இந்த நாளை பொறுப்படுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதிலையும் ஆண்டவரே சுவாமி நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you may speak to all of these children, Father, that you're within their hearts. ஆண்டவரே நீதாமே சுவாமி ஆண்டவரே அநேகரை ஆண்டவரே உம்மிடத்தில் அழைத்து வருகிற ஆண்டவரே கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father, Lord, we pray that you use us, Father. இந்த நாளை பொறுப்படுங்க ஆண்டவரே. Lord, that you may take responsibility. எல்லாவற்றையும் எனக்காக மறுத்து வைத்திருந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே. Heavenly Father, Lord, we ask in Jesus' name we pray. ஆமென். Amen. நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. ஆம், எங்களுடைய கிழமை நாட்கள் ஜெபங்கள் உண்டு. ஜூமிலே எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். We have our prayer meetings throughout the week. ஆம், அதே போல் அங்கே புதன்கிழமையிலே இங்கே நாங்கள் நேருக்கு நேராக நாங்கள் ஜெபங்கள் இங்கே நடைபெறும். நீங்கள் எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். And so we have our prayer meeting on Wednesday, that is in person. இங்கே பெட்ஃபோர்ட்டிலே பத்தனி சர்ச்சில் இங்கே நடைபெறுகிறது. நீங்கள் இங்கே இந்த பகுதியில் வாழ்ந்தீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக வந்தால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். That is happening here in Feltham in Bethany Church. So if you live nearby, we can possibly we can let you know how to get there here directly. ஆம், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைங்கள். நாங்கள் ஜூமில் கூட உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். And so if you have any prayer requests, please do send it to us. We are waiting to help. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். May God's goodness and mercy be there until இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை மறந்து போகாம உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய So do வல்லவர். not forget this year's promised word. Consecrate yourselves. Joshua said unto the people, consecrate yourselves. The Lord will do wonders among you. ஆமென். ஹல்லேலூயா. Amen. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். May God bless you all. Amen.